மதுரை மாட்டை திருப்பரங்குன்றத்துல வந்திருக்கோம் சார். எம்எல்ஏ மாடு SM சீனியல் செல்வகுமார் சார் மாடு. இந்த 2 லட்சம் ரூபாய் பரிசு. ஆமா சார், எப்பயுமே பரிசு சாட்டி தான் வைப்போம். 1 லட்சம் ரூபாய் சாட்டி தான் சார் வைப்போம் மாடு. அவர் எம்எல்ஏவா இருக்கும்போது நிறைய மக்கள்கிட்ட பேசு பொருளா இருந்துச்சு. ஆமா சார். காலை வந்து 2 லட்சம் ரூபாய் கையில இருக்கா, யார்கிட்ட இருக்காங்க? உள்ள இருக்கவங்க இருக்காங்க. ஆமா சார், உள்ள இருக்காங்க சார் இருக்காங்க. போய் மாடு பணம் சாட்டி தான் சார் வைப்போம். சார் 2 லட்சம் ரூபாய் அடிச்சிருவாங்க, நம்ம கொண்டு போயிடலாமா? மாடு அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். மாடு எப்பயுமே நம்பிக்கை தான். மாடு வந்து இதுவரை 100-150 வாடி அவுத்துருக்கான். இது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பணம் சாட்டி அவுக்கக்கூடிய மாடு இந்த மாடு. மாடு மதுரையில அது திருப்பூர் தொகுதியில இந்த அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டு நடக்கிறதும் நம்ம காலை இங்க சாட்டி அவுக்குறதும் உங்களுக்கு எப்படி இருக்கு? வேற ஊருக்கு போறதுக்கு இருக்கு எப்படி இருக்கு? மதுரை மண்ணு, மதுரையில இருந்து மாடு அவுக்குறதுக்கு எங்களுக்கு வந்து எங்க மண்ணுல மாடு அவுக்கணும். மதுரை மண்ணில் இத்தனை ஜல்லிக்கட்டு நடந்தாலும் நாங்க அவனியாரத்துல அவுப்போம். ஏன் அவனியாரத்துல அவுக்குறோம்னா நம்ம மண்ணு அவனியாரம்ன்றது ஜல்லிக்கட்டு நம்ம மண்ணு, நம்ம ஊரு. நம்ம ஊர்ல மாடை ஒத்துக்குருவோம். அதுக்கப்புறம் எங்க நம்ம மாடை அவுக்கலாம். ஏன்னா பொங்கல் தை திருநாள் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு, நம்ம ஜல்லிக்கட்டுல வந்து அவுக்கணும். அது எங்களோட குறிக்கோள். மாற எங்கேயும் அவுக்க மாட்டோம். மஞ்சிட்டு அவனியாரத்துல அவுப்போம். அவனியாரத்துல அவுத்துட்டு பரிசுக்காக எதிர்பார்த்து நாங்க மாடு அவுக்க மாட்டோம் சார். பரிசு என்ன கொடுத்தாலும் நாங்க எடுத்துக்கிறோம். பரிசு எங்களுக்கு வந்து மாடு ஜெயிக்கணும். மாடு ஜெயிச்சுன்னு ஒரு பேர் இருந்தா போதும். பேருக்காக தான் சார் மாடு வைக்கிறோம். மாடு கழுத்துல நல்லா ஜோடி போட அப்படியே பயங்கரமா போகணும்னே. பூ பறக்கணும்னே. வருஷத்துல ஜல்லிக்கட்டுனே அவனே அவரத்துல பறக்க விட்டுறணும்னே. அனல் பறக்கும்னே. ஜல்லிக்கட்டு நொறுக்கிறோம்னே. மதுரைனாவே கெத்து தானே, ஜல்லிக்கட்டு தானே ஃபேமஸ். மதுரைனாவே ஜல்லிக்கட்டு தானே. அதுல வந்து எந்த விட மாற்றமும் இல்லனே. பரிசே வேணாம்னே. பரிசுக்காண்டிலாம் அங்க மாடலாம் அவுக்கலானே. ஒரு பேருக்காக தானே மாடை அவுக்குறோம். பரிசே வேணாம்னே. அவுத்தா மாடு அங்க ஜெயிச்சு கொடியை தாண்டி போகணும்னே. தப்பி போகணும், இல்லாட்டி போக்கல போகணும், ஓடிடணும். நாங்க சின்ன வயசுல இருந்து போய்க்கிருக்கோம்னே. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொண்டாட்ட ஒரு நிகழ்ச்சி தான். நாங்க 2 மணிக்கெல்லாம் வந்துட்டோம்னே. நீ சாப்பிடலானே. எது சாப்பாடுலாம் முக்கியம் இல்லனே. மாட்டுக்கு கொடுத்துட்டோம்னே. நம்மளுக்கு சாப்பாடுலாம் முக்கியம் இல்லனே. இல்லனே, அதெல்லாம் மாடு அவுத்த முடிச்சோடனே அங்க சாப்பாடே அங்க விருந்துதான். கறி விருந்துதான். முரட்டு சாப்பாடு. மாடு அவுத்தோனே அங்க சாப்பாடு இருக்கு. தோரனே அங்க சாப்பிட்டு மாடை அப்படியே கொண்டு வர்றது பரிசோட அங்க.